வெள்ளைச்சோளம், 1 கப்பு சிவப்பு சோளம் எடுத்துக்கோங்க, 1 கப்பு இட்லி அரிசி, 3/4 கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க தூசெல்லாம் போய் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போது இதை மிக்ஸி ஜார்லையோ இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு நல்லா புளிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா புளிச்சிருக்குதுன்னு. இப்போது இதை நம்ம பனியாரம் செஞ்சுக்கலாம், தோசை செஞ்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்ப நேரத்தில் நம்ம ஒன்று ஊற்றி எடுத்துக்கலாம். இதே நான் தோசையும் இன்றைக்கி செஞ்சேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்று நம்ம குழிப்ப நேரத்தில் ஊற்றிக்கலாம்.